ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதான் இந்த பிரதருமே இந்த சிஸ்டருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிரமேஷ் அப்படிங்கிறவங்க. ஸோ சுவாமி அவார்டு வாங்குறப்பவே லக்ஷ்மி பிரியா ஸ்டேஜில் வந்தாங்க, அழகாக பேசினாங்க, கை கொடுத்தாங்க, ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணினாங்க. அதுக்கு மேலே என்னங்க பிரச்சனை? கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி வாட் ஐ தாட் அவங்க அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ரியலாகவே ரியல் வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே இதை தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ரிமைனிங் இந்த சுவாமி இல்லை, எல்பி இல்லை, ஸோ ரெண்டு பேர் மேலேயும் பிளா சம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது. பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வீக்கா ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அவங்க எல்லாரும் பொய்யான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதை யாருமே நீங்கள் கண்டுக்காதீங்க. நம்மளோட வீடியோஸ்கிலே ஒரு சில பேர் பரப்பிட்டு இருக்காங்க, அதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ நம்ம நெகட்டிவிட்டிஸ்க்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம திருப்பி நமக்கு தான் நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உண்மையிலே ட்ரூ ஃபேன்ஸ் வருத்தப்படுறாங்கன்னா அவங்க நம்ம சொல்கிற வீடியோவில் அவ்வளோ கிளியர் கட் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. நான் சொல்கிறது ட்ரூ ரியல் ஃபேன்ஸை சொல்கிறேன். அவங்க கண்டிப்பாக ஒரு சில பேர் வருத்தப்படுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கணும்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க, ஏற்கப்படுறவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரியாலிட்டியை புரிஞ்சிருப்பாங்க. உண்மையான ஃபேன்ஸுங்கிறவங்க அதுதான் கண்டிப்பாக புரிஞ்சுட்டு ஸோ நம்ம அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஏன்னா விஜய்க்கு எப்போவோ கொடுத்தாச்சு, ஐ மீன் சுவாமிக்கு எப்போவோ கொடுத்தாச்சு அவார்டு. அதை நேராக போகிறவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. எல்பிக்கு 10:30, அதுக்கப்புறம் அங்கே அவார்டு முடிஞ்சவங்க யாருமே அங்கே இல்லை, முடிஞ்சவங்க கிளம்பிடுறாங்க. இன்கேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசலாம் தான் நம்ம ஃபீல் பண்ணணும். இது வரைக்கும் நடக்காத நிகழ்ச்சிகள், அதாவது இண்டிவிஜுவல் அவார்டுக்கு இந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நமக்காக ஃபேன்ஸ்க்காக இன்வைட் பண்ணி ஸ்டேஜில் அந்த எல்பி பேசின விஷயங்கள், அதாவது மகாநதிக்காக அவரை கூப்பிட்டதும் அந்த இடத்துல என்ன கூப்பிட்டு பேச வச்சு அவருக்காக நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ப்ரௌட் மொமெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசின அந்த விஷயங்களும் நீங்கள் கேட்டு இன்னும் ஏன் அவங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகளுக்கு கிளப்புறீங்கன்னு எனக்கு புரியல. பட் அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. பட் நான் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க மேலே பெருசாக நான் ஃபீல் பண்ணல. பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு உயரத்துக்கு போயிருக்காங்க, அதனால தான் அவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நான் எப்போயும் சொல்கிற மாதிரி தான், அதை விட அதிக அன்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம், பேசுகிறவங்க பேசிட்டு போட்டுங்க. ஸோ அதுக்காக நம்மளோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்காக நீங்கள் யாருமே போயிட்டு அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்னோட ஸ்கீம் நிறைய நெகட்டிவிட்டி அவங்களுக்கும் நடக்குது, எனக்கும் நீ எப்படி போடுற சொல்லி ஒரு சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நான் அதை பெருசாக எடுத்துக்கல. பிகாஸ் எப்படி சொல்கிறது, நம்மளை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா, நம்மளை யாரும் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்படி தான் அப்படின்னு போயிட்டு யாருக்கும் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை புரிஞ்சவங்களுக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட ஃபாலோவர்ஸையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்னும் ஒரு சில பேர்லாம் நான் விஜய் பற்றி, சுவாமி பற்றி தப்பாக போட்டிருக்கேன் இன்ஸ்டாவில் சும்மா க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். தவிர அப்பப்போ எப்போயோ தான் வீடியோவே போடுறேன். நான் இன்ஸ்டாவில் அவ்வளோவா ஆக்டிவாகவே இருக்க மாட்டேன். என்னோட இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுற ஒரு சில பேர் தான் ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்களுக்கு அது தெரியும். நான் அதில் வீடியோவே போட மாட்டேன். ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு, ஏதோ ஒரு சேனலை பார்த்துட்டு நான் தான் சுவாமி பற்றி தப்பாக போடுறேன்லாம் போடுறீங்க. ஆக்சுவலாக அது நான் பெருசாக எடுத்துக்கல. பிகாஸ் நான் அதை போடல, அதனால் நான் ஏன் ஃபீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் தாட்டு. நான் சுவாமி எந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், எந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸ்க்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் ஆஃப் சுவாமி தான் அந்த சீரியலில் பார்க்க ஆரம்பித்தேன். காற்றுக்கேன் வெளியில் அவரோட ஆக்டிங்கை பார்த்து நான் ரசித்து, அதுக்கப்புறம் அந்த சீரியல் எப்படி வெளில வந்து எனக்கே தெரியல. அதுக்கான காரணம் அதை விட அதிகமாக இங்கே நம்ம வீக்காக ரசிக்க வச்சு தான் நான் ரீசன் சொல்லி. பிகாஸ் காற்றுக்கேன் வெளியிலுமே எனக்கு வெண்ணிலா சூர்யாவோட பேர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சுவாமியோட ஆக்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஒரு பேராக பண்ணார்னா அந்த பேர் பேசப்படும். அதுதான் அங்கேயுமே நடந்துச்சு. இதை யாராலையும் மறுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே லக்ஷ்மி பிரியாவோட ஆக்டிங் வேறு லெவல். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சீரியல் பார்க்கல. ஆக்சுவலாக நான் பார்க்கல. எப்போ சுவாமி என்ட்ரி வந்தாரோ அதுக்கப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நிவின் அண்ட் எல்பியோட அந்த லவ் சீக்வன்ஸ், அந்த தேட்டர் ப்ரப்போஸ்லாம் பண்ணாங்களே, அதெல்லாம் அப்பப்போ ப்ரொமோ பார்த்து ஒரு சில சீன்ஸ் பார்த்தனே தவிர நான் ஃபுல் எபிசோட்ஸ் பார்க்கல. இது நிறைய பேர் இதை தான் சொல்லி ஃபீல் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அகைன் நான் சொல்கிறேன், நான் சுவாமிக்காக மட்டும்தான் அந்த சீரியல் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எல்பியோட ஆக்டிங், அவங்களோட கேரக்டர்லாம் பிடிச்சி அவங்கள மேலேயே நான் ஒரு பெரிய பிக் ஃபேன் ஆகிட்டேன். ஸோ ரெண்டு பேருமே எனக்கு இப்போ ரெண்டு கண்கள் மாதிரி. ஸோ ஒரு கண்கள் இல்லாமல் ஒரு கண்கள் இல்லை நம்ம சொல்லலை, அந்த மாதிரி தான் ரெண்டு பேருமே என்னோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக அவங்க அமைஞ்சிட்டாங்க. இதை போயிட்டு என்ன புரியாதவங்கிட்ட நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு, இதுதான் ரியல் லைஃப்லேயே நான் அப்படி தான் இருப்பேன். என்ன புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நான் போயிட்டு யாரையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பழகிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தாண்டி நான் போயிட்டு நான் இப்படி தாண்டி போய் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. என் கூட பழகிறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான். அதனால் இப்போ நான் போயிட்டு நான் இப்படி தான் இவருக்கு தான் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லி நான் யாருமே போயிட்டு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. நம்மளை ஃபாலோ பண்ணுற அவங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, ஸோ நீ போகிற கமெண்ட்ஸ்க்குலாம் நான் ஃபீல் பண்ணல. பட் அதே மாதிரி எல்பிக்கும் சுவாமிக்கும் நீங்கள் போடுறீங்கன்னா அவங்க எவ்வளோ நாள் போட்டே இருங்க உங்களோட நெகட்டிவை. பட் அதை தாண்டி அவங்களுக்கு அதை விட பாசிட்டிவ் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ நெகட்டிவ் கொடுக்குறீங்கன்னா அவங்க அந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அதுதான் நான் மீன் பண்ணுறேன். இதை நான் தனியாகவே ஒரு வீடியோ பேசணும்னா இருக்கிறேன். பட் டைம் இருந்தால் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அந்தளவுக்கு நெகட்டிவிட்டிஸ், அந்தளவுக்கு அவங்கள போட்டு அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு தாங்க முடியாமல் இந்த வீடியோவை நான் போட்டு ஆக்சுவலி இதை சேர்த்து நான் போட்டு என்னோட விஷயத்தையும் பேசியிருக்கேன். இல்லை யாரையும் நான் ஹர்ட் பண்ண மாதிரி பேசியிருந்தா சாரி ஃபாதர். இதை நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி யாருக்கும் பேசவே இல்லை. ஸோ ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. தயவுசெய்து உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான்.